بسم الله الرحمن الرحيم. وعن إبراهيم الأسودي قال: سألت عائشة رضي الله عنها ما كان النبي صلى الله عليه وسلم يصنع في أهله؟ قالت: كان في مهنة أهله فإذا حضرت الصلاة قام إلى الصلاة. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதாக கேட்கப்பட்டது. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் குடும்பத்தாருக்கு மிகவும் உறுதுணையாகவும் வீட்டு வேலைகளை குடும்பத்தார்களோடு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி செய்து வரக்கூடிய அந்த சமயத்தில் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் எழுந்து தொழுகைக்காக வேண்டி சென்று விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தாரோடு இருக்கக்கூடிய அந்த வேளையில தன்னுடைய குடும்பத்தாருக்கு என்ன தேவைகள் இருக்குதோ, என்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வேலைகளில் இவர்களும் ஈடுபடுவார்கள். அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தொழுகையினுடைய நேரம் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் தொழுகைக்காக வேண்டி அவர்கள் விரைந்து விடுவார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த கூறக்கூடிய இந்த ஹதீஸ அஸ்வத் இப்னு யஸீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரி அவர்கள் சஹீஹுல் புகாரியில் 6039 நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குடும்பத்தை கொண்டிருக்கக்கூடிய நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரோடு எப்படி இருந்தார்கள் என்பதனுடைய படிப்பினையை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்குது. நாம் வீட்டிற்குள் சென்றால் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை அது அவர்களுக்கு சொந்தமானதுதான், நாம் செய்யக்கூடாது என்பதாக இருந்து விடுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரோடு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுடைய வேலைகளில் இவர்களும் பங்கெடுத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடைய வேலைகளில் பாதி வேலைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். ஆனால் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொன்னா தொழுகைக்காக வேண்டி அவர்கள் அந்த வேலையை விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நாம் இன்றைக்கு குடும்பத்தார்களோடு இருக்கிறோம், குடும்பத்துக்காக வேண்டி சம்பாதிக்கிறோம், குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி வெளியில போறோம் வர்றோம். ஆனால் அதை காரணம் காட்டி தொழுகையை நாம் விட்டு விடுகிறோம். தொழுகையில நமக்கு பொடுபோக்கு என்பது ஏற்பட்டு விடுகிறது. தொழுகையில நமக்கு அசௌகரியம் என்பது உண்டாகி விடுகிறது. குடும்பத்தாக வேண்டி நாம் செல்லக்கூடிய அந்த காரியங்கள்ல தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னா தொழுகையில நாம் அசால்ட்டாகவும் பொடுபோக்காகவும் இருந்து விடுகிறோம். அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நபி அவர்களும் குடும்பத்தாரோடு வீடுகள்ல வேலைகள் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக தொழுகைக்காக வேண்டி சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையும் அவனுடைய கடமைகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். அதற்கு பின்னால் தான் அனைத்து காரியங்களுக்கும் முதல் பட்சமாக ஆரம்பமாக முதல் விஷயமாக நபி அவர்கள் செய்யக்கூடிய காரியம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பாங்கு சத்தத்தினுடைய பதிலுக்கு அவர்கள் பதிலளிப்பார்கள். அதற்கு பின்னால் உலகத்தினுடைய தேவை, குடும்பத்தாருடைய தேவை, மனைவி மக்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். தொழுகை இல்லாத நேரங்களில் அவர்கள் வீட்டினுடைய வேலைகளை செய்து கொண்டிருப்பாங்க.
தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னா தொழுகைக்காக வேண்டி சென்று விடுவார்கள். இதுதான் நபி அவர்களுடைய முறையாகவும் வளமையாகவும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. தொழுகையை விட்டதற்காக வேண்டி இன்றைக்கு நாம் குடும்பத்தாரை காரணம் சொல்லுகிறோம், சம்பாத்தியத்தை காரணம் சொல்றோம், மனைவி மக்களை காரணங்கள் சொல்லுகிறோம் தொழுகையை விடுவதற்காக வேண்டி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விடுவதற்கு எந்த ஒரு காரணத்தையும் அவர்கள் சொல்லக்கூடாது என்கிற விஷயம்தான் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல நபி அவர்களுடைய வீட்டில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்கும் பொழுது, நபி அவர்களுடைய பெரிய தலைவர், அவர் உலகத்திற்கே தலைவர், ஆகையினால அவர் எல்லோருக்கும் பிரசங்கம் செய்யக்கூடியவர், அவர் மிகவும் உயர்ந்தவர் என்பதற்காக வேண்டி கீழே இறங்கி குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இல்லை என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதையும் கூறி காட்டுகிறார்கள். அவர்கள் உலகத்துக்கே நபி, இன்னும் சொல்ல போனால் ஈர் உலகத்திற்கும் நபி, இம்மைக்கும் நபி, மறுமைக்கும் நபி. இம்மையிலையும் அவர்கள் உயர்ந்தவர்கள், மறுமையிலையும் அவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நபி தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் அவர்களுடைய வேலைகளில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இன்றைக்கு குடும்பத்திற்குள் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள் மனைவி மக்கள் தான் அந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த வேலை இருக்குது மிகவும் ஒரு படிப்பினையான வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னா உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி சென்று விடுவார்கள். நாம் நம்முடைய குடும்பங்கள்ல யாராவது வெளியிலிருந்து வெளியூர்காரர்கள் அல்லது விருந்தாளிகள் அல்லது நம்ம சொந்த பந்தங்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல அவர்களிடத்திலேயே நாம் பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரங்கள்ல கூட தொழுகையினுடைய நேரம் கடந்து விடுகிறது. அவர்களிடத்துல நாம் நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல கூட பாங்கு சொல்லப்படுகிறது, காதுல கேட்கிறோம், தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, இருந்தாலும் அவர்களிடத்திலேயே நாம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால குடும்பத்தினுடைய வேலைகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை என்கிற பாங்கொலி வந்துவிட்டது அப்படின்னு சொன்னா தொழுகைக்காக வேண்டி சென்று விட வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வளமையாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறார். நாமும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லா தேவைகளையும் நாமும் குடும்பத்தாரோடு சேர்ந்து அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்லதொரு மக்களாக அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கி அன்புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.